எல்லா கோயில்களுக்குமே திறக்கும் நேரம் சாத்தும் நேரம் என்று 2 உண்டு. எல்லா கோயிலுக்குமே காலையில் 8 மணிக்கு கதவை திறப்பார்கள். இரவு 8 அல்லது 8:30 மணிக்கு அவர்கள் சாத்துவார்கள். சாத்துவார்கள் என்றால் மூடுவார்கள். அப்படித்தான் அவர்கள் பூட்டி விடுவார்கள். ஏன் பூட்டி விடுகிறார்கள் என்றால் பயம்தான். உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போய் விடுவார்கள். சிலையை கூட களவாடி சென்று விடுவார்கள். ஏனென்றால் ஒரு சிலையை செய்வதற்கு பல ஆயிரங்கள் தேவைப்படும். அது அளவை பொறுத்து இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சிலைக்கும் அடியிலே அந்த நவரத்தினங்கள் இருக்கும். அதற்கு ஆசைப்பட்டுத்தான் கஜினி முகமது அன்று அந்த கோயிலையே அழித்துவிட்டு எடுத்து போனார். இது போல பலர் செய்துள்ளார்கள். அதனால்தான் பயம். யார் பதில் சொல்வது? கோயிலை கட்டி வைத்தவர் யாரோ, பூஜை செய்பவர் யாரோ, களவாடி பக்தர்கள் யாரோ, களவாடி செல்பவர்கள் யாரோ. இப்படித்தான் நடக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் துணிந்தவர்கள். கடவுளை இவர்கள் எல்லாம் நம்பாதவர்கள். வீட்டிலே அவர்களுக்கு பட்டை வைத்திருப்பார்கள், நாமம் போட்டிருப்பார்கள், காவி வேஷ்டி அணிந்திருப்பார்கள். அதெல்லாம் வேஷம்தான், வேஷதாரிகள் தான். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மனதிலே இந்த ஒரு நிலை இருக்காது. திருடக்கூடிய எண்ணம் தான் இருக்கும். அதனால்தான் கோயிலை எல்லாம் சாத்தி விடுகிறார்கள். நன்றாக ஒரு தடவைக்கு 2 முறை கூட பூட்டி விடுகிறார்கள். அதுபோல களவாடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு சென்றுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஐம்பொன்னால் ஆனது. அது லண்டன் மியூசியத்தில் இருக்கிறது. அது வேறொருவர் சொன்னார். அதுபோல நீங்கள் இந்த பிஜேபி கோல்டன் பீச் சென்றால் பல சிலைகள் இருக்கும். கற்சிலைகள் தான். அதையெல்லாம் எங்கிருந்தோ கொண்டு வந்து சேர்த்தது தான். அவர்கள் செய்யவில்லை. இன்று நாம் மகாபலிபுரம் சென்றால் இன்றும் அவர்கள் சிலைகளை செய்கிறார்கள். கும்பகோணம், தாராசுரம், நாச்சியார் கோயில் சென்றால் அங்கே இந்த உலோக சிலைகளை, குறிப்பாக செம்பு, அந்த சிலைகளை செய்கிறார்கள். அதெல்லாம் ஏற்றுமதியாகிறது. பல கோயில்களுக்கு ஏற்றுமதியாகிறது. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தின் மூலம் நான் சொல்கிறேன். இந்த இடமெல்லாம் நான் சென்று வந்துள்ளேன். இந்த களவாடுதலையும் எனக்கு தெரியும். எனவே கடவுளை நம்புபவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள், ஏமாற்றி பிழைப்பவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு தொழில்தான். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் இஸ்ரேலில் அன்றாடம் 10 பேர், 100 பேர், 50 பேர் அப்படின்னு செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஹமாஸுக்கும் அந்த பாலஸ்தீனர்கள், இஸ்ரேலியர்கள் அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு மோதல் தான். அவர்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் கடவுள் தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லவா? அப்படித்தான் நாத்திகர்கள் கேட்கிறார்கள். ஏன் கடவுள் இதையெல்லாம் நிறுத்தவில்லை? கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நாத்திகர்கள். யாரும் பதில் சொல்ல முடியாது. கடவுள்தான் படைத்தார் என்று எல்லோரும் சொன்னாலும் ஏன் அவர் காப்பாற்றவில்லை என்பதுதான் கேள்வி. எனவே இந்த கோயிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தில் நடப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படித்தான் நடந்து வருகிறது. ஆதி காலத்திலிருந்து இந்த நாள் வரை சுமார் 5000 BC எதுவுமே இல்லை, எந்த மதங்களும் இல்லை. மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இது போலெல்லாம் நடக்கவில்லை. எல்லோரும் வாழ்ந்தார்கள். பல நாகரிகங்கள், சிறப்பான நாகரிகங்களை கொண்டது சுமேரிய நாகரிகம், சிந்துவெளி சமன் நாகரிகம், கிரேக்க நாகரிகம், மஞ்சளாட்டு நாகரிகம்,
இன்று பல நதிக்கரையில் தோன்றிய நகரங்கள், நாகரிகங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நமது வரலாற்று பொக்கிஷங்கள். அதையெல்லாம் மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. அதையெல்லாம் தெரிந்து கொண்டு சொல்வதுதான் எனக்கு விருப்பம். என் மூலமாக பலர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அத்தனையுமே. அதனால்தான் எனக்கென ஒரு யூடியூப் சேனல் வைத்து அதில் நான் பதிவிட்டு வருகிறேன். அதில் நான் வெற்றியும் அடைந்துள்ளேன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் பல கருத்துக்கள் சொல்கிறார்கள், பார்க்கிறார்கள். பல நாடுகளுக்கு என்னுடைய வீடியோக்கள் சென்றடைகிறது. அதெல்லாம் எனக்கு அந்த ஜியாகிரபி மூலம் தெரிந்து கொள்கிறேன். எனவே நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். இதுபோல நல்லதோ கெட்டதோ என் மனதில் இருப்பதை தைரியமாகவும் தெளிவாகவும் என்னால் பேச முடிகிறது. அந்த அளவிற்கு எனக்கு ஒரு தைரியமும் இருக்கிறது, ஊக்கமும் இருக்கிறது. வாழ்க்கை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுதான் முக்கியம்.